சற்று முன் வெளியான தகவல் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 ஆண்களுக்கும் வரப்போகிறதா? அது என்னன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகளிர் உரிமை தொகை திட்டம் பெண்களின் அமோக ஆதரவை பெற்று வரும் நிலையில் மற்றொரு மகிழ்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. அது என்ன? பள்ளி கல்வி மாணவர்களின் நலனின் தமிழக அரசு தொடர்ந்து அக்கறை செலுத்தி வருகிறது. காலை உணவு திட்டம், உதவித்தொகை உள்ளிட்ட திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டங்கள் அனைத்துமே மாணவர்களின் வளர்ச்சிக்கு மிகுந்த உதவியாக இருந்து வருகிறது. குறிப்பாக கல்லூரிகளில் சேரும் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தால் 3 லட்சம் மகளிருக்கு மேல் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். கடந்த நிதியாண்டில் மட்டும் 2,09,365 மாணவிகளும் 2023 முதல் 2024 நிதியாண்டில் சுமார் 64,231 மாணவிகளும் கூடுதலாக இணைந்து 2,73,596 மாணவியர்களும் பயனடைந்துள்ளன. அந்த வரிசையில் தற்போது அறிமுகமாகி இருக்கும் திட்டம்தான் தமிழ் புதுவன் திட்டமாகும். பள்ளி கல்வி முடித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர்கள் எண்ணிக்கையை அதிகரித்திட அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்காக 360 கோடி ரூபாயை இந்த ஆண்டிற்கு அனுமதித்துள்ள நிலையில் தமிழ் புதுவன் திட்டத்தை நேர்முறைய திட்டம் கோவை அரசு கல்லூரியில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். இந்த திட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் தங்கள் கருத்தினை கூறி விமர்சித்து வருகின்றன. ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை குறித்தும் எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தன. மகளிர் அனைவருக்கும் 1000 ரூபாய் தருவோம் என்று சொல்லிவிட்டு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் வழங்குவது ஏன்? தகுதி என்று எதை வைத்து மதிப்பிடுகிறீர்கள் என்று கேள்வி மேல் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். அத்துடன் அனைத்து மகளிருக்குமே 1000 ரூபாய் தர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தும் வருகிறார்கள். அதே சமயம் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் பெண்களின் மிகுந்த வரவேற்பை பெற்று வருகிறது. தமிழகத்தில் நடைபெறும் ஒவ்வொரு தேர்தலும் திமுகவின் அபாய வெற்றிக்கு முக்கிய காரணமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்நேரத்தில் இன்னொரு மகிழ்ச்சி தகவலை அமைச்சர் பெரிய கருப்பன் கூறியுள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டுறவு துறை அமைச்சர், தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் தகுதியுள்ள பெண்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் தகுதி வாய்ந்த அனைவருக்கும் இந்த தொகை சென்று சேரும் என்பதால் விடுபட்டவர்கள் மேல்முறையீடு செய்யவும் தமிழ்நாடு அரசு வாய்ப்பு வழங்கியுள்ளது என்றார். அப்போது செய்தியாளர்கள், பெண்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவது போன்று ஆண்களுக்கும் வழங்கப்படுமா என்று கேட்டார். அதற்கு அமைச்சர் கே.ஆர். பெரிய கருப்பன், திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையினை தமிழக அரசு வழங்கி வருகிறது. அந்த உரிமை தொகை தங்களுக்கு இல்லையே என்ற ஆண்களின் இயக்கத்தை தீர்த்து வைக்கும் சூழ்நிலை எதிர்காலத்தில் வரும் என்றார். இந்த தகவல் மிகுந்த மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.